நோக்கியா மொபைல்னாலே அவங்க தயாரிச்ச அந்த கீபோர்ட் மொபைல், அதில் நாம் விளையாண்ட ஸ்னேக் கேம், அதோட ரிங் டவுன், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் நோக்கியா ஒரு மொபைல் கம்பெனியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி மொபைல் கம்பெனியா மாறினாங்க, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். 1865ல ஒரு பேப்பர் மில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது பேரு தான் நோக்கியா. பேப்பர் தயாரிச்ச கம்பெனி, ரப்பர் பூட்ஸ் தயாரிச்சாங்க, கேபிள் தயாரிச்சாங்க. மொபைல் அவங்க தயாரிப்பாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. 1999ல நோக்கியா கம்பெனி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்குது, முழுசா மொபைலே தயாரிக்கலாம்னு. 1998ல மோட்டரோலா கம்பெனியவே தாண்டி நம்பர் 1 கம்பெனியா நோக்கியா கம்பெனி மாறுச்சு. நோக்கியா 3310 இந்த பர்டிகுலர் மாடல் மட்டும் உலகத்திலே ஏகப்பட்டது சேல் ஆச்சு. இன்ன வரைக்குமே இந்த போனை மேல இருந்து கீழே தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு ஏகப்பட்ட டேமேஜ் பண்றாங்க. ஆனாலுமே இந்த செல் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி அந்த காலத்திலேயே நோக்கியா கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஆனா நோக்கியாவோட கம்பெனி அழிவு இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. 2007ல அமெரிக்காவில் ஒரு மேடையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு போன் எடுத்து கையில காட்டுறாரு. அதுதான் ஐபோன். ஆனா நோக்கியா கம்பெனி இன்ஜினியர்ஸ் இது ஒரு டாய் போன், இதுல கீபோர்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நோக்கியா கம்பெனி அவங்களோட ஓன் ஓஎஸ் ஆன சிம்பியாங்கிற ஓஎஸ்லயே ரொம்ப நாளா இருந்தாங்க. மற்ற மொபைல் கம்பெனி எல்லாமே டச் ஸ்கிரீன், ஆப் ஸ்டோர், ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நோக்கியா மட்டும் அவங்களோட கீபோர்ட் மொபைல்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. 2011ல கடைசி முயற்சி எடுக்குது நோக்கியா. மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து விண்டோஸ் போன் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது ரொம்ப லேட்டு. ஐஓஎஸும் ஹேண்ட்ராய்டு ஓஎஸ்லயுமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன், கேம்ஸ் இதெல்லாமே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விண்டோஸ் போன் ரொம்ப லேட்டா வந்ததுனால அதுக்கு பெரிய அளவுல ஆப்ஸ், கேம்ஸ் எதுவுமே கிடையாது. அதனாலேயே மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து தயாரிச்ச அந்த விண்டோஸ் போனையுமே பெரிய அளவுல யாருமே வாங்கல. நோக்கியா கம்பெனி 2013ல அவங்களோட மொபைல் பிசினஸையே மைக்ரோசாஃப்ட் கிட்ட $7.2 மில்லியன் வித்துட்டாங்க. உலகமே நினைச்சிச்சு மைக்ரோசாஃப்ட் மொபைல் கம்பெனியை வாங்கினதுனால இன்னும் வேற லெவல்ல மொபைலை டெவலப் பண்ணி மொபைலை கொண்டாடுவாங்கன்னு. ஆனா 2 வருஷத்துலயே நோக்கியா மொபைல் கம்பெனியவே இழுத்து மூடிட்டாங்க மைக்ரோசாஃப்ட். இப்போ நோக்கியா கம்பெனிக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா இப்பயுமே நோக்கியா கம்பெனில மொபைல் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் பிராண்டிங்ல விற்கல. HMD குளோபல் இருக்கும், அந்த கம்பெனில நோக்கியாவோட பிராண்ட்ல கொலாப் பண்ணி மொபைல் வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க 5G நெட்வொர்க் இருக்கு. அந்த 5G நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு நோக்கியா கம்பெனிக்கு பெரிய பங்கு இருக்கு. நோக்கியா மொபைல் இப்போ நீங்க யூஸ் பண்ணலினாலுமே உங்க மொபைலுக்கு டவர் கிடைக்கிறதும் நோக்கியாவோட டெக்னாலஜியால தான். நோக்கியா கம்பெனி காலத்துக்கு தகுந்த மாதிரி கீபோர்ட்ல இருந்து டச்சஸ்க்கு மாறாம ஓஎஸ் அப்கிரேட் பண்ணாம இவங்க செஞ்ச இந்த சின்ன சின்ன தப்புனால நோக்கியா மொபைல் கம்பெனியே இப்ப அழிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க.